அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 773வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பயிர் பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் என்பது ஆகும். உணவு உற்பத்தியை பெருக்குவதில் பயிர் பெருக்கம் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பாலிலா இனப்பெருக்கம் என்பது யாது, அதன் வகைகள் என்னென்ன, எளிமையாக வீட்டு தோட்டங்களில் கூட பாலிலா இனப்பெருக்கம் எவ்வாறு செய்ய வேண்டும் போன்ற தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் கோவில்பட்டியை சார்ந்த திரு ஜி சுரேஷ்குமார் என்பவர். திரு சுரேஷ்குமார் அவர்கள் தமிழ்நாடு கல்வித்துறையில் வேளாண் கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர் ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். சுரேஷ்குமார் சார், பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். கோவில்பட்டியிலிருந்து சுரேஷ்குமார் பேசுகிறேன். நான் ஓய்வு பெற்ற வேளாண் அறிவியல் கல்வி ஆசிரியர். இன்றைய தலைப்பு உண்மையிலேயே மிகவும் பயனுள்ள பெருமைத்தக்க விஷயமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் பெருக்கம் என்றாலே நாம தாவர பெருக்கம் என்பது இயற்கையிலேயே பெருக்கம் எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவானது என்பது அனைவருக்குமே தெரியும். அதுவும் தாவர இனப்பெருக்கம் என்பது நாம் அதை எண்ணி பார்த்தால் அதனுடைய விந்தைகள் மிக மிக ஆச்சரியத்தக்க வகையில் இருக்கிறது என்பதுதான் அந்த பிரபஞ்ச ஆற்றலில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தியாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு விதையை நாம் போட்டு அந்த ஒரு விதையில் இருந்து பல நூறு பல ஆயிரக்கணக்கான விதைகளை நாம் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் இயற்கை தன்னகத்தை கொண்டுள்ளதுதான் இந்த தாவர பெருக்கம். ஆனால் இன்றைய சூழலில் நாம் பிறந்ததிலிருந்து தாவர பெருக்கங்கள் ஆக்கிக் கொண்டேதான் இருக்கிறது. அதே போல மனிதர்களும் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நிலம் மட்டும் பெருகவே இல்லை, நிலங்கள் சுருங்கி கொண்டே வருகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் வாழும்போது உண்மையிலே இந்த தாவர பெருக்கம் இன்னும் இன்னும் வெவ்வேறான பல்வேறு சூழ்நிலைகளில் அல்லது பல்வேறு அறிவியல் முறைகளில் மேலும் மேலும் வளர்ந்தால்தான் இருக்கக்கூடிய அல்லது பெருகக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல தரமான உணவுகளும் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. ஆனால் முதல்ல தாவர இனப்பெருக்கத்திற்கு மிக முதல் காரணியாக இருந்தது முதலில் எல்லாமே விதைகள் தான். வித்தின்றி விளைச்சல் இல்லை என்பதுதானே பழமொழி. அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும். வளரக்கூடிய அந்த காயை நம்ம பார்த்தாலே பிஞ்சிலே தெரியும் இந்த செடியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, இதனுடைய காய்களோ பழங்களோ எப்படி நாம் அறிய தரலாம் என்பதை நாம் அதை அறிந்து கொள்ளலாம். அதே போல சொத்தை போல வித்தை பேணு என்பதும் பழமொழிதான். விதை பாதி வேலை பாதி. பார்த்தீர்களா? ஒவ்வொரு செயல்பாடுகளும் இரண்டு வரிக்குள்ளே அந்த காலத்திலேயே நாம பழமொழிகள் மூலம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த விதைகளை நாம பார்க்கிறோம். அது தவிர அந்த விதையோட சேர்ந்து விதை மட்டும்தான் தாவர பெருக்கத்திற்கு காரணமா அப்படின்னு கேட்டா இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஏனால் இயற்கையினுடைய அந்த மியூட்டேஷன் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கை சூழலில் ஒவ்வொரு தடவையும் அந்த இடியோ ஒரு மின்னலோ இடிக்கும் பொழுது வெவ்வேறான உயிரினங்கள் இன்றும் தோன்றிக் கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு எந்த விதமான ஒரு முடிவும் கிடையாது. நாம் எந்த செடியையும் நாம் முதலில் நாம் வளர்க்கவில்லை. இயற்கையாகவே இருந்தது. இயற்கையுடன் சேர்ந்த பறவைகளோ மற்ற சூழல் முறைகளோ அது பெருக்கம் ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. மனிதன் முதலில் உணவுதான் தேடினான் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உணவு நம்மை தேடி வருகிறது. இங்கேதான் நாம ஒரு சிக்கலை நாம பார்க்க போறோம். உணவு தேடும் போது மிகவும் ஆரோக்கியமாக இருந்தார். ஆனால் உணவு நம்மளை தேடி வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சூழல் ஏகப்பட்ட ஆடம்பரம் போகும்போதுதான் இப்ப பல்வேறு சிக்கல்களில் இன்று சுழண்டு கொண்டு இருக்கிறார். இந்த வகையில வீடுகள்ல செயல்படுத்தக்கூடிய சின்ன சின்ன செடிகள் மற்றும் மாடித்தோட்டங்களோ அல்லது மைக்ரோ கிரீன் போன்ற சின்ன நுண்ணிலை கீரைகளோ
வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த விதைகள் மட்டுமே இல்லை, இன்னும் பல்வேறு செடிகளை வந்து நாம வளர்ப்பதற்கு அந்த இனப்பெருக்க முறையில வந்து நம்ம பாலிலா இனப்பெருக்க முறையிலிருந்து சின்ன சின்ன எளிமையான நுட்பங்களை வந்து நாம தெரிந்து கொண்டு அவற்றையும் நாம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மாடித்தோட்டங்களோ அல்லது வேறு விதமான தாவர பெருக்கத்திற்கு இவை உறுதுணை புரியும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. உதாரணமா வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை செடிகளை வந்து நாம இந்த பாலிலா இனப்பெருக்க முறையில வந்து நாமளே நேரடியாக செயல் விளக்கமாக நாமே தெரிந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். அந்த வகையில் இதை கொண்டுதான் நாம புது புது தாவரங்களும் அதிகமாக உற்பத்தி செய்வதற்கும் இதுதான் அடித்தளமாக விளங்குகிறது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த தக்காளி பழம் வந்து மேலையும் கீழே வந்து நாம உருளைக்கிழங்கு வந்து நாம சேர்ந்து இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் இப்ப வந்து இப்ப அதிகமாக வருகிறது. அந்த வகையில பொமேட்டோ என்று அழைக்கக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பங்கள் கூட இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பாலிலா இனப்பெருக்க முறை எளிமையான முறையில பார்க்கணும். பாலிலா இனப்பெருக்க முறைனா என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு தாய் செடியை வந்து நாம பாக்குறோமோ அதனுடைய குணநலன்கள் மாறக்கூடாது. அதாவது விதையை தவிர தாவரங்களுடைய ஏனைய பகுதிகளை வந்து நாம கொண்டு புதிய புதிய செடிகளை வந்து நாம உருவாக்கக்கூடிய முறைதான் பாலிலா இனப்பெருக்க முறை என அழைக்கப்படுது. விதையை தவிர இப்ப விதையை தவிர என்ன இருக்கா, இலைகள் இருக்குது, தண்டு பகுதி இருக்குது, வேர் பகுதி இருக்குது. இது தவிர மற்ற சின்ன சின்ன பாகங்கள் இருக்கக்கூடிய திசு கல்ச்சர் முறையில கூட நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன மொட்டு, அந்த மொட்டை கூட நாம வெட்டி நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா புதிய புதிய இனப்பெருக்கத்திற்கு நாம உருவாக்கும். இப்ப உதாரணமா வீடுகள்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா கற்பூரவள்ளி செடி இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த கற்பூரவள்ளி செடியினுடைய அந்த முதல் இருக்கக்கூடிய ஒரு தண்டு பகுதியை கூட நாம என்ன செய்யலாம் அப்படின்னா மிக அழகாக நாம அதை மேல இருந்து கிள்ளி எடுத்துட்டு ஒரு புதிய ஒரு செடியை வந்து நாம உருவாக்குவதற்கு இவை பயன்படுகிறது. அதாவது வேர் துண்டுகள், இலை மொட்டுகள், அப்புறம் இலைகள், குச்சிகள், பதியன்கள், இது எல்லாமே வந்து நாம ஒட்டு கட்டலாம், மொட்டு கட்டலாம். இந்த மாதிரி வகையில தான் நாம வந்து பாலிலா இனப்பெருக்க முறைகளை வந்து வீடுகள்ல வந்து மிக எளிமையான முறையில வந்து செய்து நல்ல தாவரத்தை வந்து நாம பெருக்கம் ஏற்படுத்தலாம். இது தவிர சின்ன சின்ன வீடுகளில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பாத்திரங்கள் எது இருந்தாலும் சரி, அதுல கூட நாம வளர்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் தேவை என்பது இல்லை. இப்ப நாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கும் மற்றும் வந்து வேலை செய்யக்கூடிய நம்ம மகளிர் குழுக்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பயிற்சிகளை கொடுக்கும்போது நேரடியாகவே நம்ம வந்து செயல்படுத்தும். அதற்கு வந்து இந்த பெருக்க முறைகள் வந்து மிகவும் உறுதுணை புரிவதில் சந்தேகமே இல்லை. இது இப்ப மொட்டுக்கட்டுதல் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும்னா அந்த இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தினுடைய ஒரு பகுதியில இருந்து நாம வந்து ஏதேனும் ஒரு பகுதி, அதாவது ஒரு இலை பிரியக்கூடிய தண்டுடன் இலை பிரியக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியதை கூட நாம அப்படியே லேசாக கட் பண்ணிட்டு அந்த இருக்கக்கூடிய ஒரு மொட்டை வந்து நாம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு செடியில வந்து நாம அதே பகுதியில வந்து நாம வெட்டி அதே பகுதி எடுத்துலாம். இப்ப அங்க ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர், அல்லது அங்க அரை சென்டிமீட்டர் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னுட்டா இங்கேயும் ஒரு அரை சென்டிமீட்டர் நம்ம கட் பண்ணி அந்த தாவர பகுதிகளை நாம வந்து இணைத்து ஒரு புதிய தாவரத்தை வந்து உருவாக்கி விடலாம். இது வந்து மிகவும் எளிமையானது. அதே மாதிரி வேர் துண்டுகள் இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப உதாரணமா நம்ம இருக்கக்கூடியதான் பாக்குறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடியதான் நம்ம பாக்குறோம். இப்போதான கற்றாழை இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த கற்றாழையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேர் பகுதியோட சேர்ந்த ஒரு சின்ன தண்டு இருந்தா கூட போதும், அதை கூட நாம என்ன செய்யலாம், பெருக்கம் செய்யலாம். இப்ப இதுக்கெல்லாம் விதையோ மற்றதோ எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம எளிமையான முறையில வந்து வீடுகள்ல பயன்படுத்தி இந்த தாவரத்தை வந்து நாம அதிகமாக பெருக்கம் ஏற்படும். இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்குது, நாம வந்து அதாவது விண்பதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கூட நாம வந்து தாவரத்தை பெருக்கலாம். அது என்ன விண்பதியம் அப்படின்னு கேட்டா, ஒரு தாய் செடியிலிருந்து வளரக்கூடிய அந்த கிளைகளில் ஒரு பகுதி, ஒரு குறைந்தபட்சம் 2 சென்டிமீட்டர் அந்த இருக்கக்கூடிய அந்த தாவரத்தினுடைய மேல் பகுதி பட்டை முழுவதுமாக நாம உரித்து விட்டு அதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா பாசியில் வைக்கலாம், அல்லது வெர்மிகுலேட் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு, அதாவது நுண்ணூட்டச்சத்து எது இருந்தாலும் சரி
நல்ல ஒரு மண் வளமாக இருக்கக்கூடியது. நாங்க வைக்கிறது அது வைக்கிறோம். மண்புழு உரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி வைக்கிறோம். இல்லைன்னா ஒரு இருக்கக்கூடிய தாய் மண்ணவே நாங்க வந்து உருண்டையாக உருட்டி அந்த பந்து மாதிரி செய்து அதற்கு மேல ஒரு பிளாஸ்டிக் பையை போட்டு இறுக்கி நாம கட்டி விடுக்கிறோம். அப்ப ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு 20 நாள் 25 நாள்ல பாத்தீங்கன்னா, ஆனா தினசரி லேச லேசா நம்ம தண்ணி தெளிக்க வேண்டும். அங்க புதிதாக ஒரு வேர் விட்டு ஒரு புதிய பெருக்கம் வந்து உருவாக்கி இதை நாம வந்து மல்லிகை செடிக்கு வைக்கலாம். அதே மாதிரி கொய்யா செடிகள் மற்றும் பல வகை பயிர்கள் எது இருந்தாலும் நாம வந்து அவற்றை செய்து நாம ஒரு புதிய புதிய தாவரங்களை நாம கொண்டு வந்து இது எல்லாமே வந்து பாலிலா இனப்பெருக்கம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு தண்டு குச்சினா தண்டு நம்ம கை கை விரல் பருமன் இருக்கக்கூடிய ஒரு குச்சியை கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா நல்ல தாவரத்துல இருந்து வெட்டி எடுத்து அதை வந்து நேரா கட் பண்ணாம ஒரு ஓரத்துல வந்து சைடா வந்து ஒரு சைடு கட் பண்ணி அப்படி நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா நல்ல பஞ்சகாவியமோ அல்லது தேன் அல்லது நாம கற்றாழை சோற்றுக்கற்றாழையுடைய அந்த சாறுல லேசாக முக்கி அப்படி நம்ம மண்ணுக்குள்ள அப்படியே சொருகி வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டா அதுவும் நன்றாக வளர்ச்சி தரும். ஏதோ பொதுவா போதும் அதை 10 முதல் 25 சென்டிமீட்டர் கொண்ட அந்த துண்டுகள் இருந்தா கூட நல்ல மண்ணுல ஒரு ஈர மண் இருக்கணும். அந்த மண்ணுல வந்து நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அந்த தண்டுகளை வந்து நாம உடனே பதியம் மாதிரி செய்தா கூட செய்யலாம். இதே மாதிரி பதியன்களும் நாம செய்யலாம். சின்ன இல்ல பதியன்கள் என்ன செய்யலாம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்லை வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த முருங்கையெல்லாம் பாக்குறோம். நம்ம வீடுகளிலே பாக்குறோம். முருங்கையை வந்து நம்ம என்ன செய்யறோம் அந்த இதை அதை கட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம் மேல வந்து நம்ம நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும் போது என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா சாணி தான் நிறைய வைப்போம். சாணி தான் நல்ல ஒரு பொருளாக கருதப்படுகிறது. ஏன்னா அதுல வந்து எந்த விதமான கிருமிகளோ உள்ளே போகாம அந்த தாவரத்தினுடைய பகுதியை நன்றாக காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த அந்த தண்டு பகுதியை நாம அப்படி வெட்டி எடுத்து அப்படி ஒரு சின்ன பாக்கெட்ல கூட நம்ம வச்சா கூட வீடுகளுக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய அந்த முருங்கையினுடைய இலைகள் ஏன்னா அதுலதான் வந்து நம்மளுக்கு ஹீமோகுளோபின் என்று அழைக்கக்கூடிய மிக அற்புதமான சக்தி தரக்கூடிய அந்த இலைகளை வந்து நாம ஒரு சூப்பு மாதிரி கூட நம்ம போட்டு அழகாக சாப்பிடலாம். தினசரி கூட ஒரு 10 இலைகளை கூட எடுத்து கட் பண்ணிட்டு காலையில நல்லா வெந்நீர்ல போட்டு அந்த தண்ணியை வந்து நாம குடிக்கும் பொழுது அவ்வளவு தூரம் வந்து நமக்கு வந்து உடல் வளர்ச்சிக்கு மற்றும் ஹீமோகுளோபின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் வந்து அதிகமாக கொடுக்க நல்லா உற்சாகமாக தரக்கூடியது. அதே மாதிரி இரும்பு சத்து அவற்றில் உள்ளதால் அந்த கீரைக்கு நாம வந்து என்ன செய்யலாம் வீடுகளிலே நாம ஒரு சின்ன ஒரு பாக்கெட் அதாவது நம்ம அரிசி பாக்கெட் இருந்தா கூட வீட்டுல இருந்து நாம இருக்கக்கூடிய அரிசி பாக்கெட்டை நல்ல மண்ணு போட்டு அதுல வந்து நாம இதை குச்சி போத்துனுறது மாதிரி ஒரு நல்ல ஒரு நடவு செய்தாலே போதும். அதுலயும் நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா இந்த பயிர் பெருக்கங்களை வந்து உருவாக்குவதற்கு இது ஒரு எளிமையான முறையாக கருதப்பட்டது. இது தவிர இந்த புதினாலாம் இருக்கு. புதினா பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் இருக்குது. இதை கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அந்த நுனி இளம் தளிர்களை கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அப்படியே நம்ம கட் பண்ணி நேரடியாக ஒரு சின்ன சின்ன பாக்கெட்ல கூட நம்ம வீடுகள் ஜன்னல் ஓரங்கள் மாடிப்படிகள் இதுல கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அப்படி நம்ம நடவு செய்தால் அந்த இளம் துளிர் வந்து நன்றாக துளிர்த்து இன்னும் உயரமாக நன்றாக வளரும். அந்த வகையில கூட நாம இந்த முறையில கூட நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா தோட்டங்கள்லயோ அல்லது சின்ன சின்ன பாத்திகள் வீடுகள்ல பின்னாடி இருக்கக்கூடிய ஏதேனும் இடம் இருந்தாலும் செய்யலாம். ஆனா இது செய்வதா நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா மாலை நேரங்கள்ல வந்து இதுக்கு வந்து நாம ஒரு தொடர்ச்சியாக நீர் இட வேண்டும் காலை மாலை. இது நமக்கு ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கும். இது தவிர நமக்கு வந்து ஒரு மனநிலையில வந்து ஒரு நல்ல மாற்றம் அந்த வகையில தான் நாம இதை நாம செய்யலாம். இன்னொன்றுக்கு மென்தண்டுன்னு கூட நம்ம வைக்கலாம். மென்தண்டு வந்து ஒரு வயதான குச்சி அதாவது 15 சென்டிமீட்டர் இருக்கக்கூடியது அதுல வந்து 2 அல்லது 3 இலைகளை வந்து இருக்கக்கூடிய அந்த குச்சிகளை கூட சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கூட நம்ம ஒரு சின்ன நடவுக்கு நாம பயன்படுத்தலாம். ஆனா இந்த மென்தண்டுகள் வந்து எப்படி இருக்கும்னா நல்ல சதைப்பட்டுடன் நன்கு வளையக்கூடிய தன்மையா இருக்க வேண்டும். இது அதனுடைய தன்மை. இது நம்ம நேரடியாக நடவு செய்யலாம் அல்லது மேட்டுப்பாத்தி போட்டு கூட நம்ம நடவு செய்யலாம். அதுல வந்து வேர் வந்த பின்னு என்ன செய்யலாம் வேறு இடத்துக்கு நாம நாற்று நடுதல் மாதிரி வேறு இடத்திற்கு கொண்டு சென்று அவற்றை நடவு செய்தால் நன்றாக இருக்கும். இன்னொன்று வந்து மத்திம தண்டு நம்ம சொல்றோம். இது வந்து மென்தண்டுக்கும் ஒரு கடினமான தண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் காணக்கூடிய அந்த தண்டு பகுதியை நாம எடுக்கலாம். ஆனா இது வந்து எளிதில் வளையாது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த குச்சிகளை வந்து நாம என்ன செய்யலாம் அப்படின்னா குறைஞ்சது 20 முதல் 25 சென்டிமீட்டர் அதாவது பென்சில் தடிவன் அல்லது நாம வந்து கைவிரல் தான் அதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து அந்த அடிப்பகுதி வந்து சாய்வாகவும் மேல் பகுதி தட்டையாகவும் வெட்டப்பட்டு தான் நாம அந்த குச்சியை வந்து நடவு செய்ய வேண்டும்.
இந்த குச்சிகளுக்கு நடவு செய்யக்கூடிய அந்த பாக்கெட்ல வந்து நாம வந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா, ஒரு மண்ணு, ஒரு மணல், ஒரு தொழு உரம், அதாவது 1:1:1 என்ற அளவுல வந்து கலந்து நிரப்பப்பட்ட பாலித்தீன் பைகளோ அல்லது ஒரு சிறிய மண் குவியல் மாதிரி, மேட்டுப்பத்தி மாதிரி மண் குவியல் வச்சு நாம வந்து வீடுகள்ல நல்ல முறையில பண்ணலாம். இது போக பசுமை கூடாரங்களை கூட நாம வந்து வளர்க்கலாம். இதை வளர்த்தால் நல்லா இருக்கும். இந்த குரோட்டன், செம்பருத்தி பூ, அரேலியா போன்ற இந்த மலர் செடிகள்லாம் வளர்ப்பதற்கும் இது நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு வருகிறது. இது தவிர 4வது நாம பார்க்கும்போது கடினமான தண்டு. இது வந்து ஒரு முதிர்ந்த இலைக்குச்சி. இது வந்து வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்க நம்ம என்ன செய்யலாம், இதுல வந்து சில ரசாயன பொருள்கள் இண்டோல் என்று அல்லது பியூட்ரிக் அமிலம், IPA என்று அழைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கியை நாம வந்து அதுல முக்கி நம்ம நட்டா இது வந்து ஒரு நல்ல பலனை தருகிறது. இதெல்லாம் இந்த வேர் உண்டாவதை வந்து நாம துரிதப்படுத்த பயன்படுகிறது. இந்த மாதிரி துரிதப்படுத்துவதற்கு நாங்கெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, தேனை நல்லா அமைச்சு பார்க்கிறோம். தேன் நல்லா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. அதே மாதிரி பசுமாட்டு கோமியங்கள் நன்றாக செயல்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கற்றாழையினுடைய அந்த சாறு கூட எங்களுக்கு நல்ல அந்த பின்பன் செய்யலாத ஒரு குத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, சின்ன சின்ன செடிகள் வளர்வதற்கு நாம எங்கிட்ட நாம நன்ற முறையில பயன்படுத்தலாம். இதை விட ஒட்டுக்கட்டுதலுக்கு 2 செடி நாம எடுக்கணும். அதாவது விதையிலிருந்து வளர்க்கப்பட்ட ஒரு வேர் செடி இருக்கணும். இன்னொன்னு பென்சில் பர்மன்னு ஒரு இளம் செடியை வந்து நாம வேறு இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்டது. ஆனா ஒரே தாயில இருந்தா நம்ம தேர்வு செய்யணும். அந்த பகுதியை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, ஒட்டுக்கட்டுதலுக்கு வந்து கிராஃப்டிங் நம்ம சொல்றோம். அதுல எந்த முறையிலும் ஒட்டுக்கட்டலாம். நாம சின்ன சின்ன பகுதியாக வெட்டலாம், அல்லது ஒரு பகுதியை மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு பிளேடு வச்சு கீறி அதே பகுதியை கூட நம்ம மாட்டி விட்டுறலாம். அதே மாதிரி ஒரு நெருப்பு ஒட்டு அப்படின்னு கேட்டா, 2 செடியும் பக்கத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, கட் பண்ணி விட்டுட்டு 2யும் நம்ம நெருக்கி ஒரு சின்ன ஒரு நூல் கயரோ அல்லது வேற பாலித்தீன் பைய வச்சு நாம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, நூல் மாதிரி வெட்டி நாம ஒட்டி நெருக்கி நாம கட்டி விடலாம். ஆனா இதற்கு தேர்வு செய்யக்கூடியது எல்லாமே வந்து பென்சில் பருமன் அல்லது கட்டை விரல் பருமன் தான் எடுக்க வேண்டும். இதான் ஒரு முக்கியமானது. ஆனா அந்த பட்டைகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னுட்டா, முதல்ல அந்த ஓரத்திலே தான் இதாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓரத்துல வந்து நம்ம சீவி எடுத்துட்டு தான் எந்த பகுதி இருந்தாலும் நாம வந்து கொடுப்போம். இதற்கு வந்து இன்னாச்சிங் அப்படின்னு நெருக்கு ஒட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம். இந்த நெருக்கு ஒட்டுக்கு எந்த கன்று தாய்க்கன்றும் இன்னொரு சியான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நாம வந்து வெட்டு அல்லது வெட்டுவாய் வெட்டப்பட்ட அந்த பகுதியை வந்து நாம 2மே இணைத்து சணலம் அல்லது வேறு கயரை கொண்டு நாம நன்றாக பண்ணலாம். அல்லது மெழுகு துணி அல்லது காற்று போகாமல் ஏதேனும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு நம்ம நன்றாக சுற்றி நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, வைத்து நாம லேசா தண்ணீர் இழுத்து வந்தால் 1 மாதத்தில் நன்றாக ஒட்டிவிடும். அதுல இருந்து நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, இன்னமும் சத்து வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு ஓரத்துல தாய் செடியிலிருந்து ஒரு வி வடிவத்துல கூட ஒரு சின்ன ஒரு வெட்டியாச்சுன்னா போதும். அதை வெட்டிட்டு அந்த சின்ன பகுதியிலிருந்து சத்து உள்ள போனோம்னா அந்த தாய் செடியிலிருந்து போகக்கூடியது நாம வேறு செடியாக மாற்றும் போது அது நன்றாக வளர்ந்து. அதனால இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு முறையாக இது கருதப்படுகிறது. எளிமையாக எல்லோருமே எல்லா வீடுகளையும் நாம இது எல்லாமே நம்ம செஞ்சுதான் பார்க்கணும். இது வந்து சொல்றதை விட நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இது இயற்கையா தாவரங்கள் எல்லாமே எல்லா பகுதிகளிலுமே தாவரங்கள் வரும். உதாரணம் பாருங்க, கிணத்து பக்கம் போறோம், கிணத்துலயும் பாருங்க ஒரு நல்ல செடிகள் வளர்ந்துதான் இருக்கு. குப்பைமேட்டுக்கு போறோம், குப்பையில நல்ல செடிகள் வளர்ந்துதான் இருக்கு. சில இடத்துல நம்ம விதைகளை போடுறோம், அந்த விதைகளை போட்டாலும் விதை முளைப்பதும் கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு இடத்துல வந்து நாம பல்வேறு சிந்தனைகளை வந்து நாம வந்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இது எல்லாமே நாம வந்து உற்று நோக்க வேண்டும். எல்லாமே இயற்கையினுடைய படைப்பு தான். அந்த உற்று நோக்க நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுல சந்தேகம் எதுவுமே நம்மளுக்கு வரக்கூடாது. எல்லாமே நாம வந்து ஒரு பிராக்டிக்கல் ஒர்க் மாதிரி நாமளே ஒரு செயற்கையால இயற்கையாகவே நாம செய்து செய்து பார்த்தோமானால் இந்த மாதிரி ஒட்டுக்கட்டுதலை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அற்புதமாக செய்து பார்க்கலாம். இதற்கு அடிப்படை பயிற்சியை விட ஒரு முயற்சி. இது வருதோ இல்லையோ அதை பத்தி நாம வந்து கவலைப்படலாம். அந்த செடியில வந்து நாம வந்து ஒட்டுறோம்னா ஒட்டும், குறுக்குனா குறுக்கு ஒட்டு பண்றோம், பக்க ஒட்டுனா பக்க ஒட்டு நம்ம பண்ணி பண்ணி பார்த்தா தான் இந்த மாதிரி இருக்கக்கூடியது பல வகை பயிர்கள், அதாவது சப்போட்டா, அத்தி, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கொடுக்கும், நேரத்தை எல்லாமே வந்து ஒவ்வொரு பயிர்களுக்கும் சார் இந்த பயிர் தான் வருமா சார், அந்த பயிர்மா வருமா சார் அப்படி நாம வந்து கேள்விகள் கேட்கவே வேண்டாம். எல்லா பயிர்களுக்கும் நாமளே முயற்சி செய்து செய்து நாம என்ன செய்யலாம் அப்படின்னா இயற்கையோடு இணைந்து ஒரு புது புது இதை நாம உருவாக்குவதற்கு நாம தான் தயாராக இருக்கிறது. அந்த வகையில தான் இந்த பயிர் பெருக்கத்துல பாலிலா இனப்பெருக்க முறை பயன்படுத்தும். வீடுகளுக்கு வந்து சின்ன சின்ன செடிகள் போதுமானது. அதுவும் மருத்துவ தாவரங்கள் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே மிக நன்றாக வீடுகளில் நன்றாக வளரும்.
இந்த பின்னணியில தான் நாம வந்து பார்க்கணும். இதை வந்து எளிமையான முறையில வந்து நாம வீடுகள்ல நாமளே இந்த பாலிலா இனப்பெருக்க முறைகளை செய்து பல்வேறு பயிர்களை வந்து நாம உற்பத்தி செய்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டு அதுல இருக்கக்கூடிய அந்த தன்மையில இருக்கக்கூடிய செடிகளை வந்து நாம நேரில் பயன்படுத்தினால் நல்ல பலனை பெறலாம். நன்றி திரு சுரேஷ்குமார். தற்போது ஸ்லைட் காட்சிகள் மற்றும் வீடியோ காட்சிகளை காணலாம். நன்றி. தற்போது வீடியோ படக்காட்சிகளை காணலாம். தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்க முறை அல்லது விதையில்லா இனப்பெருக்க பாகங்களில் வீடுகளில் வளரக்கூடிய சிறு சிறு செடிகளில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை செடி தான் இந்த ஓமவல்லி. இந்த ஓமவல்லியை நாம் வந்து ஒரு இணுக்கு இந்த இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் வந்து கட் பண்ணி ஒரு சின்ன ஒரு பக்கெட்டில் வச்சு கூட நாம் நன்றாக வளர்க்கலாம். அடுத்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செடி தான் இந்த பிரண்டை. இந்த பிரண்டையினுடைய வளர்ந்து வரக்கூடிய அந்த பிரண்டையின் இந்த நுனிப்பகுதியை மட்டும் நாம் கட் பண்ண வேண்டும். இந்த இடத்துல வந்து நாம் கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி இதை ஒரு செடியாக நாம் 1, 2, 3 ஒரு குறைந்தது 3 கட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த தண்டை வந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் பதிவு செய்து ஒரு புதிய தாவரத்தை வந்து நாம் உருவாக்கலாம். இது ஒரு எளிமையான முறை. அடுத்து கற்றாழை. மிக முக்கியமாக அழகு சாதன பொருட்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குமரி என்று அழைக்கக்கூடிய இந்த கற்றாழை. இந்த கற்றாழை செடியினுடைய இந்த பகுதி பாருங்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேர் பகுதியை நாம் எடுத்து அப்படி இதை என்ன செய்யலாம், ஒரு தொட்டியில் வைத்து நாம் பதியம் செய்து நன்றாக இந்த கற்றாழை செடியை வந்து நாம் வளர்க்கலாம். இது ஒரு விதையில்லா இனப்பெருக்க முறையில் மிக முக்கியமான ஒரு தாவரமாக கருதப்படுகிறது. அடுத்து ரோஜா செடியில் ஒரு ஒட்டுக்கட்டுதல் முறையில் வந்து இந்த செடி உருவாக்கப்பட்டுள்ளது. இதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இது வேறொரு செடி, இன்னொன்று வந்து இது வந்து தாய் செடி. இதை நம்ம ரெண்டுமே ஒட்டுக்கட்டி அதை வந்து நம்ம என்ன செய்கிறாங்க, கட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரோஜா செடியாக விற்பனை செய்யப்படுகிறது. இதை வந்து நாம் வீட்டில் உள்ள அழகாக மிக எளிமையாக வளர்த்து நல்ல பலன் பெறலாம். அடுத்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பூக்களில் செவ்வரளியும் ஒன்று. இந்த செவ்வரளியை கூட நாம் எளிமையாக வீட்டில் வளர்க்கலாம். அதாவது ஒரு கட்டவிரல் பருமனுள்ள ஒரு குச்சியை நாம் ஒரு 1 அடி குச்சியை நாம் வெட்டி எடுத்து புதிதாக நாம் தாவரத்தை நாம் உருவாக்கலாம். இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்க வேண்டும். இதிலிருந்து நாம் 1 அடியை நாம் ஒரு கட் பண்ணி வெட்டி நாம் நடவு செய்து நல்ல பலனை நாம் பெறலாம். இந்த செடி ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். பசுமையாக காட்சியளிக்கும். வீடுகளில் ஒரு விழா காலங்களில் நாம் வந்து ஒரு அலங்கார தாவரமாக இவற்றை நாம் பயன்படுத்தலாம்.
இந்த செடியினுடைய ஒரு இணுக்கு இந்த இருக்குது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இணுக்கு வந்து நாம் அப்படியே எடுத்து மாற்று ஒரு வாளியோ அல்லது ஒரு சின்ன பக்கெட்லேயோ நம்ம வைத்திருந்து ஒரு அழகு தாவரத்தை பசுமையாக காட்சியளிக்க பயன்படுத்தலாம். அடுத்து விதையில்லா இனப்பெருக்க பாகங்களில் சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவராலும் விரும்பி வளர்க்கக்கூடிய இந்த மணி பிளான்ட் என்ற தாவரம் தான். இந்த தாவரத்தினுடைய இலையில் இருக்கக்கூடிய ஒரு தண்டு பகுதியிலிருந்து நாம் இங்கே வரைக்கும் நாம் ஒரு கட் பண்ணி மண்ணில் அல்லது ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணீரில் போட்டு கூட நாம் என்ன செய்யலாம், இதை வளர்த்து ஒரு அழகு தாவரமாக இவற்றை நாம் பயன்படுத்தலாம். ஏற்கனவே பார்க்கப்பட்ட இந்த மணி பிளான்ட் வந்து நம்ம வீடுகளுடைய உள் அறைகளில் வைத்திருந்து நல்ல பலனை பெறலாம். அதாவது சுத்தமான ஆக்சிஜன் காற்றை வந்து நாம் பெறுவதற்கு அந்த மணி பிளான்ட்டுடன் இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் நமக்கு அதிகமாக பயன்படுகிறது. அதாவது சுத்தமான காற்றை நமக்கு தருகிறது. அந்த வகையில் இதையும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், விதையில்லா இனப்பெருக்க பாகத்தில் இந்த ஒரு இலையை கூட நம்ம அந்த தண்டு பகுதியிலிருந்து லேசாக எடுத்து நம்ம என்ன செய்யலாம், வேறொரு பக்கெட்டில் வச்சு கூட நாம் அழகாக வளர்த்து ஒரு சுத்தமான காற்றை நாம் பெறுவதற்கு இது உறுதுணை புரிகிறது. தொடர்ந்து இந்த வகையான அழகு வரி தாவரங்கள் ஒரு அழகுக்காக நாம் இவற்றை பயன்படுத்தலாம். இது அதிகமாக வரும். இதையும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஒரு பகுதியை நாம் எடுத்து வேறொரு தொட்டி செடியில் வைத்து நாம் புதிதாக அதிகமாக உருவாக்கி நல்ல ஒரு பசுமையான தோற்றத்தை நாம் பெறலாம். அதே வகையில் இந்த ஒரு அலங்கார தாவரமும் அதிகமாக பயன்பட்டு வருகிறது. பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களில் இந்த வகையான செடிகள் நன்றாக முளைத்து வரக்கூடிய வகையில் இருப்பதால் இந்த ஒரு இடுக்கும் அது கூட நம்ம வச்சுலாம் கட் பண்ணி ஒரு புதிய தொட்டியில் வைத்து நாம் அழகாக வளர்த்து நல்ல பலனை பெறலாம். நன்றி திரு சுரேஷ்குமார் சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை பயிர் பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் திரு ஜி சுரேஷ்குமார் கோவில்பட்டி அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கந்தசாமி சார் பிளீஸ். ஜி சுரேஷ்குமார் அவர்கள் இன்றைய தினம் பயிர் பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம், அந்த சொல்லப்போனால் பிளான்ட் பிரீடிங் அந்த தலைப்பில் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞான நுணுக்கங்களை மிகவும் எளிய முறையில் இன்றைய தினம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர் கூறிய விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான அணுகுமுறைகள், மிக எளிமைப்படுத்தி கூறியிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு சாதாரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டு தோட்டத்திலும் செய்யக்கூடிய வகையில் அவர்கள் கூறுகின்றார்கள். மிகப்பெரிய விஞ்ஞான உண்மைகளை இவர் எளிதாக கூறுகின்றார்கள். அதையெல்லாம் இவர்கள் கூறியபடி செய்து காட்டுவதற்கு, இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டு சின்சியராக செய்வதற்கு ஆட்கள் இல்லை. செய்து கொடுத்தால் அதை செய்வார்கள். திரு ஜி சுரேஷ்குமார் அவர்கள் அவர்கள் தெரிந்த அந்த பயிர் பெருக்க முறையை எளிமைப்படுத்தலாம் என்று அவர்கள் சொல்லுகின்றால் அவரது நல்லெண்ணத்துக்கு பாராட்டு. ஆனால் இதை வணிக ரீதியாக பயன்படுத்தினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நன்றி சார். கந்தசாமி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. ஆனால் அதுல ஒரு மாற்று கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது நாம விவசாயம், தொழில்நுட்பம் எல்லாம் தெரிஞ்சதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. தெரியாத பல விஷயங்கள் நாம சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், கட்டாயம் உணவு உற்பத்தியை பெருக்குவதில் உள்ளது. அந்த வகையில தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு பல தொழில்நுட்பங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது தமிழகத்தில், அதுலயும் குறிப்பா தென் தமிழகத்தில் எல்லாம் கொஞ்சம் பேக்வர்டா தான் இருக்காங்க. பட் வட தமிழகம் கொஞ்சம் பெட்டரா தெரியுது. ஏன்னா நீங்க நார்த் போனீங்கன்னா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள் போனீங்கன்னா, நான் சர்வீஸ்ல இருக்கும்போது குஜராத் போற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க ஒரு 3 days ப்ரோக்ராம். அப்போ நமது இன்றைய பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் தான் அங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க.
சோ அந்த அவங்களையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த குஜராத்ல நாம வந்து கல்லூரியில புத்தகத்துல படிக்கிற மாதிரியே அவங்க வந்து விவசாயம் செய்து கொண்டு வந்தார்கள். நீங்க நாம சிங்க்ரோனைஸ்டு சோயிங் அப்படிங்கறத அங்க பார்க்க முடியும். அதாவது ஒரே நேரத்துல ஒரே ரகங்களை ஏக்கர்கள் கணக்குல பயிரிட்டு வந்து கொண்டு இருந்தார்கள். நான் பருத்தி பயிரை பார்த்தேன், மக்காச்சோள பயிர்களை பார்த்தேன். சோ இந்த மாதிரி பல பயிர்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க. அதனால அந்த தொழில்நுட்பம் நமது பகுதிக்கும் வர வேண்டும் என்பது நமது ஆவல், நமது நிர்பந்தம், நமது தேவை. அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கண்டிப்பா இதனால மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி விவசாயத்துல விவசாயிகள் மத்தியில ஒரு தயக்கம் சுணக்கம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கு பல்வேறு காரணங்கள், அவங்களுக்கு உள்ள வருமானம் பத்தல அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் இவங்களுக்கு நமக்கு தேவையான மானியங்கள் அல்லது தேவையான உதவிகளை செய்யல அப்படிங்கிற சில எண்ணங்கள் இருக்கலாம். பல குறைபாடுகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதற்காக தொழில்நுட்பம் அவங்களை சென்று சேர வேண்டும் என்பது தவிர்க்க இயலாதது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இன்று எல்லோருமே வந்து என்ன கணக்கு போடுகிறார்கள், ஒரு வருடத்திற்கு எவ்வளவு மகசூல் உயர்ந்திருக்கிறது, இதைத்தான் காட்டுகிறார்களே தவிர விவசாயினுடைய அறிவு உயர்ந்திருக்கிறது, அவனுடைய அடாப்ஷன் உயர்ந்திருக்கிறது என்பது யாருமே கூறுவதே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் என்று சொல்லி என் கருத்தை முடிக்கிறேன். நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி இப்போ விவசாயியின் நிலைமை உயர்வாக இல்லை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா விவசாய தொழில் செய்யற நிறைய பேர் முன்னேறி இருக்கிறாங்க. நிறைய ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிட்டு வருது. பொருளாதாரம், வேளாண் பொருளாதாரம் நல்ல நிலையில தான் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரையில. குறிப்பா தமிழ்நாட்டுல கூட ஓரளவுக்கு இருக்குது. அதற்கு முக்கிய காரணம் உற்பத்தி. விவசாயியின் நிலை அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிறத நாம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை முன்னேற்றுவதற்கு நாம கொஞ்சம் கூட முயற்சி, கொஞ்சம் கூட முனைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ன, விவசாயியின் அடிப்படை தேவைகள், உண்மையான தேவைகள் செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அரசு மானியம் கொடுக்கிறது மட்டும் பத்தாது. மானியத்தை கொடுத்து பொருளை தூக்கி கொடுத்த உடனே விவசாயம் வளர்ந்துடுச்சுங்கிறது கிடையாது. உண்மையான தேவை என்ன? இண்டஸ்ட்ரீஸ், இப்போ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, கம்பெனிஸ் கொண்டு வர்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு செயல்படுகிறது, அதுல உள்ள குறைபாடுகள் என்ன, அதை எப்படி கையாள வேண்டும், சரிப்படுத்த வேண்டும், இதெல்லாம் அரசு செய்ய வேண்டிய கடமை. மானியத்தை கொடுக்கிறது மட்டும் விவசாயிக்கு தேவையில்லை. உண்மையான விவசாயிகள் பலர் சொல்றது, சார் எங்களுக்கு மானியமே தேவையில்லை, எங்களுக்கு உற்பத்தி செய்யற பொருளுக்கு உரிய விலை கொடுங்கள் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து நிறைய குறைகள் இருக்குது, அரசு சார்பிலையும் குறைகள் இருக்குது, அதை இல்லை என்று சொல்ல முடியாது. எப்பவுமே விவசாயி எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் லாபம் அதிகமாக இருந்தால் அந்த தொழில் நல்லா வரதான் செய்யும். நமக்கு வேளாண் துறையில அந்த லாபம் இல்லை, அதனால அது அப்படி இருக்குது. அல்லது இதுக்கு மேல எங்கேயோ போயிருக்க வேண்டியதுதான். அது சில நாடுகள்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம நாட்டுல வட இந்தியா அளவுக்கு தென்னிந்தியா இல்லை. அதுலயும் குறிப்பாக தமிழகம், இன்னும் தென் தமிழகம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. நன்றி. அடுத்ததாக டாக்டர் இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்க கருத்துக்களையும் கூடுதல் தகவல்களையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது தலைப்பு வந்து சூடான விவாதத்துக்கு கொண்டு விட்டுருச்சு. நிறைய கருத்துக்கள் அருமையா சொன்னாங்க சார். நீங்க சொன்னீங்க, அதாவது விவசாயம் என்பது சடங்கன்று, அது ஒரு வேள்வி. அது மூன்று செய்ய வேண்டிய, கவனமாக செய்ய வேண்டிய ஒரு பணி தாங்க. அதுல 70 விஷயங்கள் சொல்லப்படுகிறது, செய்யப்படுவது 5-6 தான். வெற்றி பெறுவது எங்கே? இந்த மாதிரி இருக்கிறதுனால விதை தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய செலவினத்தை எடுக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அதுல நிறைய விதையில விதை முளைப்புத்திறன் பிரச்சனை இருக்குது, தரமான விதைங்கிற தேடுதல் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் நல்ல விதை கொடுக்க முடியுமா பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால பல வகையான தாவரங்களை இயற்கைக்கே பூமி தாயே நமக்கு நிறைய வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. அதை மனிதன் கண்டுபிடிக்கலாம், அவ்வளவுதான். ஆக்சுவலி இயற்கையில இருக்கு. சில இதெல்லாம் காட்டுக்கு பாத்தீங்கன்னா சில பனைமரத்துல ஆலமரம் வளர்ந்துருக்குங்க. ஆச்சரியமா இருக்கு, எப்படி அது வந்துச்சு? அப்ப நம்ம அதை பறவை போட்டு சொல்லுவோம், சரி பறவை எல்லா இடத்துக்கும் போடுது, நீ அதுக்கு மட்டும் வருது. அப்ப வளர்ச்சி அடைவதற்கு விதை இல்லாத முறைகள் சொல்றதுதான் தலைப்புல பால்கிற வார்த்தை எடுத்து கூட விதை இல்லாத உற்பத்தி முறைகள் சொல்லிக்கலாம். இல்லைன்றாக்க இணை இல்லாத, இணை சேர்க்கை இல்லாத ஒரு சொல்லிக்கலாம். தலைப்பு பால்னா மீனிங் மாறி போயிருது. பலாமரத்துக்கு வர பலாமரத்துக்கு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
அதாவது கிராஃப்ட் சொல்லுவோம், ஒட்டு சேர்க்கைன்னு சொல்லுவோம் சில இதுல. அப்ப நல்ல தரத்தை வந்து கொண்டு வரதுக்காக செய்யறதா இந்த அற்புதமான முறை. இன்னைக்கு வந்து சார் சொன்ன ஒரு பாயிண்ட் சொல்றேன். புளியங்குடி ஒரு விவசாயி எலுமிச்சை வச்சுங்க சார், நம்பவே இல்லை யாருமே. இன்னைக்கு வந்து அவர் புரட்சி பண்ணிட்டு இருக்காரு. எலுமிச்சையில அவரே உற்பத்தி பண்றாரு, விதை இல்லாத உற்பத்தி பண்றாரு அவரு. சோ அங்க பார்த்த பாண்டிச்சேரியில ஒரு விவசாயி வந்து இந்த கனகாபுரத்துல அற்புதமா பரிசு வாங்கிட்டு இருக்காரு. சார் விவசாயிகள் எல்லாரையும் நம்ம வந்து ஒரே முறை ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்னு கருத்து. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு பயிர் வளரணும் அப்படின்னா நிச்சயமாக விதை இல்லாத முறைகள்ல நிறைய இன்னும் செய்ய வேண்டியது ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆனா தோட்டக்கலை பயிர்கள்ல நிறைய பயிர்கள்ல அந்த ஒரு தாய்மரங்களுடைய அந்த தேர்வுல கரெக்டா செஞ்சாலே நிறைய உற்பத்தி பண்ண முடியுன்றதா ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் கூட அந்த தோட்டக்கலை பண்ணைகளை கூட அந்த குறுத்தோட்டு வழியை பாலம் பண்றோம். இது வந்து ஒரு விதை இல்லாத உற்பத்தி பண்ணிதான். அப்ப தரமான தாய்மரங்கள் ஒரு 100 வச்சுதான் கூட ஒரு செடி உற்பத்தி பண்ண முடியுங்கிறது ஒரு கருத்து. ஒரே நாள் வந்து நம்ம வந்து செய்ய முடியாத சில சாதனைகளை வந்து இந்த விதை இல்லாத முறைகள் செய்ய முடியும். குறிப்பா வந்து காலகட்டத்தில் உள்ள மரங்களுக்கு எல்லாம் வந்து சில மரங்கள் வந்து கிளை வச்சா வருங்க, மூங்கி எல்லாம் வந்து கிளைய வச்சா வரும். நான் நம்பவே இல்லை. ஏன்னா அது வந்து கட் பண்ணக்கூடியதுக்கு சில ரூட்டிங் மிச்சம் இருக்குது, போட்டு காமிக்கிறாங்க மேட்டுப்பாளையம் போனீங்கன்னாங்க. சோ லட்சக்கணக்கான மரங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த உன்னதமான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். முக்கியமா ஒரு மண்ணுங்கிறதே ஒரு மீடியா தாங்க. ஒரு தாவர நிலத்துக்கு ஏற்றதா இருந்தாதான் மண்ணு சொல்லுவோம். அந்த மண்ணுல பார்த்தாக்கா மணல் வந்து ஒரு 40% இருக்கணும். அதே மாதிரி வந்து அந்த மண்டலுடைய பங்கு வந்து 40% இருக்கணும். அப்புறம் களிமண் வந்து 20% போகுது. இது நல்ல மண்ணு சொல்லுவாங்க. இது ஆராய்ச்சி கூட அவசியம் இல்லை. கண்ண மண்ணை பார்த்து சொல்ல முடியும், பிடிச்சு பார்த்தா தெரிஞ்சு நமக்கு. அப்ப மணல் சாரி அதிகமா இருந்தா கண்டிப்பா சில வேர்கள் இறங்குற போது காத்தோட்டம் கிடைக்கும், நீர் சேமிக்க முடியாத இருக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டியதுன்னா இந்த வேர் வளர்ச்சிக்காட்டி சில பொருட்கள் பயன்படுத்துறோம். அது மீடியான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த சாதனங்களை வேர் வச்சு ஒத்தாசம் பண்ணணும். ஈரத்தை பிடிச்சு வச்சுட்டு இருக்கணும், ரொம்ப நெருக்கி வைக்க கூடாது, நிறைய வைக்க கூடாது. அப்ப ஒரு பயிருக்கு ஒரு விதமான நீர் பிடிப்பதில் உள்ள ஒரு பொருட்களை வந்து நம்ம வந்து வேர் உற்பத்தி பண்றதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறாது. ஆனா சில மரங்கள் வந்து முருங்கை, இலவம் பஞ்சு இந்த மாதிரி மரங்கள்லாம் கிளை வச்சாலே வந்துடும். அது எல்லா மேலுமே சீக்கிரம் வந்துருது. ஏன்னா அதோடைய வறட்சி தாங்கக்கூடிய சக்தியும் அதோடைய வேறுடைய சக்தி அதிகமா இருக்கு. அப்போ வந்து ஒரு தாவரங்களும் ஒரு அருமையான இயக்கம் போயிட்டு இருக்குதுங்க. வெட்டுப்பட்ட பகுதிக்கு சில ஹார்மோன்ஸ் வந்து அப்படி மூவ் ஆகி போயிட்டு இருக்காது. அது என்னமா ஆகி போச்சு பாருங்கன்னு சொல்லி கடுப்புற மாதிரி. நெல்லையே நீங்க 40 வயசு நடந்துட்டாக்கா உடனே அது விதை செட் ஆயிரும். ஏன்னா அதோடைய பழக்கம் அப்படி முதிச்சுக்கு போயிடும், வளர்ச்சி விட்டு முதிச்சுக்கு போயிடும். அப்ப பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் கூடிய அந்த மாறுபாடுகள் வந்து உள்ளேக்க மாறுபாடுகளால பல்வேறு ஆச்சரியத்தக்க விஷயங்கள் நடக்குது தாவரங்கள்ல. அப்ப சில சூரிய ஒளி தேவைப்படுது, சில இதுக்கு என்னுடைய வேர் விடுவதற்கு, சில இது வந்து தண்ணி கொஞ்சம் அளவு தேவைப்படுது. தண்ணி வந்து தெளிக்க வேண்டிய குளிர்ச்சியான சூழ்நிலை வேண்டி இருக்குது. அப்ப என்ன பண்ண பாலித்தீன் வச்சு கட்டி உள்ளுக்குள்ள வந்து ஹீமட் நிறைய ஆராய்ச்சியில் வந்து பாலிகோஸ்லாம் வந்து விஷயங்கள் நம்ம அருமையா பயன்படுத்துறாங்க. அப்ப வந்து அந்த மணல் பயன்படுத்தலாம், சில எடுத்துக்கலாம், சில தாவரத்துக்கு மர வகை பயன்படுத்தலாம், மணலை பயன்படுத்தலாம். அந்த மணல் கூட சேர்த்து அந்த ஆர்கானிக் மீடியா சேர்த்துக்கிறோம். அப்ப அது காத்தோட்டத்தை கொடுக்கும், நீர் கொஞ்சம் அளவு பிடிச்சு கொடுக்கும். சில தாவரங்களுக்கு தண்ணி தேக்கக்கூடாது, முருங்கெல்லாம் தண்ணி தேக்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி பாக்குறப்போது பல்வேறு வகையான தாவரங்கள்ல ரோஜால இருந்து ஆரம்பிச்சோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 70 வகையான தாவரங்கள்ல இந்த விதை இல்லாத உற்பத்தி முறைகள் இன்னைக்கு தோட்டக்கலை பயிர்கள் இருக்குது, பயன்படுத்தி வரணும். டைஃபன் பைக்கெல்லாம் கிளை வச்சா வருது, தட்டு வச்சா வருது. இந்த பைனாப்பிள் பார்த்தா 10 விதமான முறைகளை உற்பத்தி பண்ணலாங்கிறாங்க, விதையே இல்லை அதுக்கு. அப்ப சில இயற்கையிலே சில தாவரங்களுக்கு விதை இல்லாம போயிடுச்சா, அப்ப வந்து திசு வாழையை போடுறோம், லட்சக்கணக்கான ஏற்பட்டாங்க ஒரு இதுல. அப்ப ஒரு இதர முறைகளை வந்து நம்ம ஆய்வு பண்ணிட்டு போக போக நிறைய வெற்றி அடைய முடியும். இந்த நேச்சுரல் வாயில்ஸுடைய உன்னமான அரசாங்கத்துடைய தத்துவத்துல இந்த முறைகளுக்கு கண்டிப்பாக வரைய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த உள்ளூர் ராங்களை போடுவது மாதிரியே இந்த மாதிரி இதர முறைகளையும் உற்பத்தி பண்ணக்கூடிய புத்திகள் நமக்கு நிறைய இருக்கிறதுனால அதை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு பரணி திருமலை அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. பரணி திருமலை அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வி, which is the best rooting hormone, அதாவது வேர் வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்ற ஹார்மோன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதற்கு வந்து இண்டால் அசெட்டிக் ஆசிட், இண்டால் பிட்ரிக் ஆசிட், நாப்தலின் அசெட்டிக் ஆசிட் போன்ற ஹார்மோன்ஸ் நாம பயன்படுத்தலாம். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே 40 ppm அல்லது 60 ppm 100 ppmக்கு கம்மியா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. கூடுதல் கருத்து தெரிவிக்குமாறு திரு சுரேஷ்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இல்ல சார், நீங்க சொன்னது மிக அற்புதமான செய்தி. சார்கள் வந்து மிக அற்புதமாக, ஏன்னா அவங்கள விஞ்ஞானிகள், அவங்களுடைய கருத்தால வந்து ஆணித்தரமாக அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. நாங்க எல்லாமே தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை கல்விக்கு தான் நாங்க வந்து ஆசிரியர்களாக பணியாற்றி அந்த நுட்பங்கள் எல்லாமே நாங்களும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல எம்எஃப்டெக் என்று அழைக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப பயிற்சி எல்லாமே நாங்களும் பெற்று எங்க பகுதிக்கு ஏற்ற சின்ன சின்ன நுட்பங்களை வந்து நாங்க வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு நாங்க வந்து தயார் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி அதுக்காக திசுகல்ச்சர் இருக்குது. திசுகல்ச்சருக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இங்க எங்க போய் கன்னியாகுமரி மாவட்டத்தை நாங்க போய் நாம எல்லாமே பார்க்கணும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அந்த திசுகல்ச்சர் மற்ற இருக்கக்கூடிய இதுல எல்லாமே இப்போ பேமெண்ட் தான் வந்துருச்சு. இந்தியா அக்ரி ஒரு காலத்துல அக்ரி என்பது வந்து டிஎன்யூல இருந்து கொடுக்குறதோ அல்லது மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருந்து கொடுக்குறதோ அல்லது
வானொலி நிலையங்கள் இருந்து வேளாண்மை பள்ளிகள் வந்து அன்றைய நிமிடம் நடத்தினார்கள். நான் 20 வருடத்துக்கு முன்னாடி சொல்றேன். அந்த ஒவ்வொரு பாடங்களுமே மிக அற்புதமாக பேராசிரியர்கள் வந்து நடத்தி அவங்களுக்கு ஒரு நாள் வந்து முழுவதுமாக அந்த பயிற்சி சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சி அந்த இடத்துல கொடுத்து, இப்ப கிள்ளிக்குளம்னா கிள்ளிக்குளம், மதுரைனா மதுரை, அருப்புக்கோட்டைனா அருப்புக்கோட்டை, கோயில்பட்டினா கோயில்பட்டி, இந்த இடங்கள்ல வந்து அந்த கல்வியில பயிற்சி பெற்ற ஆட்களை பூரா கொண்டு வந்து ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே உணவு உட்பட எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து அன்னைக்கு வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த கல்வி தான் வேளாண் கல்வி. ஆனாலும் வர 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 என்ன ஆகுது அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி எல்லாம் அந்த மணி மைண்ட் என்று அழைக்கக்கூடிய பணம் சம்பாதிக்கணும் இன்னைக்கு. அந்த வகையில போகும்பொழுது இந்த நுட்பங்கள் வந்து மறைந்து விடுகிறது. ஆனால் அதுக்கு வந்து அவங்கதான் வந்து ஒரு நல்ல உறுதுணை புரியணும். இப்ப நாங்க சொல்லும் போது NAA நீங்க சொன்ன மாதிரி நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் வந்து மிக நல்ல அற்புதமாக செயல்படுகிறது. ஆனா நாங்க வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, இயற்கை தாவரங்கள்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் நான் ஏற்கனவே சொன்னேன் நானு. எங்களுக்கு வந்து தேன் வந்து நல்லா இருக்கு சார். தேன் வந்து எந்த இதுக்குமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தேன் வந்து நல்ல ஒரு முக்கி எந்த ஒரு குச்சியில் இருந்தாலும் அதை வந்து நாம முக்கி நம்ம பயன்படுத்தும் போது அது நல்லா நன்றாக இருக்குது. அது தவிர எளிமையா வந்து எங்களுக்கு வந்து கற்றாழை தான். கற்றாழையில உள்ள அந்த ஜெல்லை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்ச நேரம் ஊற போட்டு நம்ம வச்சாலே போதும், நல்லா நல்லா வருது. இது வந்து அதான் எளிமையத்தை நம்ம கொடுக்க முடியும். இது அங்க போய் கேட்டா என்ன செய்யறோம், 100 மில்லி ppm சொல்லுங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன் பார்க்கும்போது ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். நாங்க வந்து நேரடியாக அதெல்லாம் பயன்படுத்த முடியல. வரக்கூடிய அந்த காலகட்டத்துல சுற்றுச்சூழல்ல பல்வேறு பெருக்கங்கள், ஒரு உயிரினம் இன்னொரு அழியும் பொழுது அதுக்கு தேவையான உணவுக்கு எங்கே செல்கிறது என்பதை நாம் உற்று நோக்கும் பொழுது அது பல்வேறு காரணிகளாக நமக்குத்தான் ஒரு நோய்களை உருவாக்கக்கூடிய காரணிகளாகவும், கடைசியில நம்மளையே சாப்பிடக்கூடிய வகையில அல்ல நம்மளே கடித்து சாப்பிடக்கூடிய ஒரு கொசுவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் பயப்படுறோம். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன மைண்ட்ஸ் இருக்கக்கூடிய அதுவும் தனக்கு தேவையான உணவுல கிடைக்க முடியாம என்ன ஆகும், கடைசியில மனிதர்கள் நோக்கி படையெடுத்து வந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஏபிட்ஸ் என்று அழைக்கக்கூடிய அஸ்வினி பூச்சிக்கு நம்ம அந்த ஒரு பூச்சிக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. சூரிய ஒளி மட்டும் இல்லை என்றால் அஸ்வினி பூச்சியோட பெருக்கம் எப்படி இருக்கும்? நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம பார்த்தாலே போதும், அப்படியே பல்கி பெருகும். ஆனா சூரியன் உதயமானவொன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த இயற்கை சூழல்ல சில உயிரினங்கள் வந்து அழிந்து போகுது. முட்டை போயிருது, சின்ன புழு வந்தாலும் போயிருது. ஒரு சில பயிர்கள் வந்து 1 மாதம்னா 1 மாதம் மட்டும்தானே தாக்குகிறது அந்த இயற்கை சூழல்ல. இப்ப உதாரணத்துக்கு சோளம் சொல்றோம். நம்ம சோளத்தில் இருக்கக்கூடிய அந்த குருத்து ஈ வந்து கரெக்டா 30 நாள் தான். 31வது நாள் அது தாக்க முடியல. அப்பதான் நம்ம சொல்லும் போது சோளத்தை சொல்லி விதை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம ஒரே நேரத்துல எல்லாரும் போடுங்கப்பா, ஒரே நேரத்துல மருந்து அடிக்கணும். சார் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த நுட்பங்களை வந்து இவங்க வந்து தெரியாம அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா கடைப்பிடிப்பது கிடையாது சார். அது உண்மைதான் சார். நாங்களும் 30 வருடம் அந்த ஆசிரியர் பணியில நாங்களும் நிறைய விவசாயிகளை வந்து நாங்க பார்க்கும் போகும்போது சார் சொன்ன மாதிரி விதை நேர்த்தி ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விதை நேர்த்தி, ஒரு கார்பன் டாசிமோ அல்லது இந்த குளோரிக் பாஸ் ஏதோ ஒரு மருந்துகளை கொண்டு நாம பயன்படுத்தும் போது அதை பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்டா, போப்பா இதெல்லாம் யாருப்பா பண்றாங்க, எங்களுக்கு சாணி ஒன்னே போதும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து நம்மளை வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய போது தான் நான் எனக்கு அது சார் சொன்ன எல்லாம் தெரியும் அந்த ஒரு ஆணவத்தில் இருக்கும்போது நாங்களாம் அப்பெல்லாம் சிறுவர்களா போகும்போது எங்களை விட பெரியவர்கள் அந்த நுட்பங்களை பார்க்கும்போது நீ எங்க படிச்சீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இலக்காரம் இன்னும் அந்த வேளாண்மையில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி இதையை தவிர விதை பாகங்களை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு எளிமையத்தான் நாங்க கொடுக்க முடியும். சின்ன சின்ன தாவரத்தினுடைய தண்டுகள், இப்ப உதாரணம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு கேட்டா புதினா ஒரு தண்டை வச்சு பாருங்களேன். அந்த மாதிரிதான் நாங்க வந்து பண்றோம். கற்பூரவள்ளினா கற்பூரவள்ளி அந்த இலைய மேல இருக்கக்கூடிய ஒரு 4 இலையோடு சேர்ந்து ஒரு தண்டு பூதிக்கு வந்து உருவாக்கி வைங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாட்டாலும் வாழைக்கிழங்கு இருக்கு, வாழைக்கிழங்க கூட ஒரு பையில வச்சு பாருங்க, நீங்க ஒரு பயிர் பெருக்கம் முடியலாம். அதே மாதிரி நாங்க வந்து மரங்கள்ல வந்து பெரிய பெரிய குச்சிகள் சார் சொன்ன மாதிரி பெரிய குச்சிகளை வந்து நாங்க எடுத்து ஒரு கைத்தடி பருமன் உள்ள குச்சிகள்லாம் எடுத்து நம்ம வந்து அதை கொஞ்சம் கிராஸ் பண்ணி மண்ணுல வந்து நாங்க புதைச்சி வச்சோம். புதைச்சிக்கும் நல்லா வேர் விட்டு அது ஒரு 30-40 நாள்ல நன்றாக வேர் விட்டு அதை தூக்கி நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டா வேற ஒரு மாற்று குழியில வைத்து கூட நாம பண்றோம். இந்த மாதிரி தாவரம் ஒண்ணு நம்ம பெருகிட்டு தான் இருக்கிறோம். நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய நன்றி சார். நன்றி. கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அவர் சொல்ற மாதிரி இந்த விதைக்கு நேர்த்தி இந்த மாதிரி உள்ள மினிமம் எல்லாம் செய்யறதில்ல. அது இன்க்ளூடிங் மீ. நானும் சில செடின்ற நம்போது ஏதோ கொஞ்சம் இந்த தொழு உரம் போட்டு அதில் வச்சிருக்கேன். மாஞ்செடியெல்லாம் வந்துகிட்டு இருக்கேன். 1-2 செடி காஞ்சி போச்சு, 1 or 2. அது 25ல் 1-2 போதான் செய்யுது. அது மாதிரி மரச்செடிகளும் போகுது. பட்டு கொஞ்சம் கூட கவனமாக வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். இன்னும் கூட நம்ம விவசாயிகளுக்கு அந்த படிப்பு அந்த அறிவு லெவல் வரணும். வந்தால் தான் நமக்கு பிற்காலத்தில் இன்னும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் அவ்வளோ இது இருக்குது, இயற்கை வளம் இருக்குது, நிறைய பண்ணலாம். ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது டாக்டர் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் போத்த சொன்னார்ல குச்சியெல்லாம் வச்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதுக்கு என்னால் கவனிக்க முடியல.
அதனால காஞ்சி போயிடுச்சு. சில குச்சிகள்லாம் வந்துடுது, சிலது கொஞ்சம் போகுது. அதெல்லாம் கூட கொஞ்சம் கவனம் வேணும். அதில் இந்த போத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம இதில் போத்து வெட்டி வச்சு போத்து, இது உதாரணமாக பூவரசு இந்த மரங்கள்லாம் கூட வச்சு மரங்கள் வளர்க்குறதுல அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. மற்ற செடிகளை நம்ம நர்சரியில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. அடுத்ததாக திரு தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். தினகர் பாபு ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். வணக்கம் சார். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது சார். டிஎன்ல படிச்சதை விட இயற்கையில இருந்து நிறைய படிச்சிருக்காரு போல இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது சார் கிளாஸ். இந்த முருங்கை மாதிரி செம்பருத்தி மாதிரி இந்த செடிகள் எல்லாம் அப்படியே நட்டு வச்ச வருதுங்களா, அந்த மாதிரி இந்த அவருடைய அனுபவத்துல என்னென்ன செடிகள்லாம் பார்த்திருக்காரு, இந்த ஒரு தகவல் சொல்லுங்க சார். எங்களுடைய அனுபவத்துல வந்து சார் முதல்ல சொன்னாங்களே, அந்த மரங்கள்ல வந்து பூவரச மரம் அருமையாக வந்தது. வாகை மரம் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப அதிகமான பலன் கொடுத்தது வந்து முருங்கை தான் சார். எங்களுக்கு முருங்கை பலன் கொடுத்தது. அது போக இந்த பட்டுப்புழு வளர்ச்சிக்கு எங்களுக்கு ஒரு பாடம் உண்டு. பட்டுப்பூச்சி வளர்க்கக்கூடிய அந்த அந்த மரங்களை ஒரு குச்சி வந்து ஒரு தடவை வந்து மதுரையில வந்து நாங்க வந்து கண்காட்சியில போட்டு போகும்போது 2 ரூபாய் 3 ரூபான்னு கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து நாங்க பள்ளிக்கூடத்துல வந்து நாம வச்சு பார்க்கும்போது நல்லா வந்தது. வந்து பழங்கள் முதற்கொண்டு அதை சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி மாணவர்களுக்கும் கிடைத்தது, எங்களுக்கும் கிடைத்தது. ஒரு குச்சி தான் கொண்டு வந்து நாங்க வந்து வளர்த்து பார்த்தோம். மல்பெரி வந்து நன்றாக அந்த குச்சியினுடைய பெருக்கம் வந்து மிக அற்புதமாக இருந்தது. இதுதான் எங்களுடைய அனுபவத்துல. வாழை எப்பொழுதும் போல அந்த வாழை கன்றுகள், அதே மாதிரி அந்த பதியன்கள் போடும்போது மல்லிகை செடி நல்லா பதியன் போடும்போது நன்றாக வந்தது. எலுமிச்சை மற்றதுல வந்து இந்த ஒட்டுக்கட்டுதல் மற்றும் வந்து மேல இருக்கக்கூடிய விண்பதியம் வந்து ரொம்ப அற்புதம். எல்லா கிராமத்துல கூட எங்க மாணவர்கள் வந்து நிறைய செடிகளை மரங்களை உருவாக்கும் பொழுது அது விண்பதியம் வந்து நன்றாக பயன்படுத்தும். ரொம்ப எளிமையான நுட்பம் தான் விண்பதியம். மேல மட்டும் ஒரு கிளையில மட்டும் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அதை வெட்டி எடுத்துட்டு அதுல ஒரு மண் இருக்கக்கூடிய தாய் மண் எங்க இருக்கக்கூடிய அந்த மண் எடுத்து போட்டாலும் போதும் ஆட்டோமேட்டிக்கா நன்றாக வளர்ந்து நன்றாக வந்தது. அதை வெட்டி எடுத்து நம்ம கரெக்டா ஒரு 30 நாள் 35 நாள் வெட்டி எடுத்து நல்லா பண்ணும் போது அது நல்ல ஈல்டிங் கிடைத்தது சார். இதான் சார் எங்களுடைய அனுபவம். நன்றி சார். நன்றி சார். நன்றி தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இறுதியாக நான் வந்து சுரேஷ்குமார் சார் அவர்களை கேட்டுக்கிறேன். ஏதாவது கூடுதல் தகவல் தெரிவிக்க வேண்டியிருந்தால் தெரிவிக்கலாம், அல்லது நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். ரொம்ப நன்றி. அருமையான கருத்து கோவைகளால இன்னைக்கு உள்ள அந்த கூட்டம் வந்து மிக அருமையாக இருந்தது, வளமாக இருந்தது. இது தவிர இன்னும் அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா சார் சொன்ன மாதிரி இந்த உழவர் செயலியில வந்து நம்ம நிறைய இருக்குது. சார் சொன்ன மாதிரி அதுல எல்லா புள்ளி உரங்களுமே இருக்குது. அதுல பயன்பெற்றவர்கள் எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல. இது தவிர நம்ம ஃபார்மர்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன்ல வந்து நம்மளுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே வந்து பொதிந்து கிடக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மண் வளங்களும் இந்த ஃபார்மர்ஸ் போர்ட்டல்ல வந்து நம்ம உள்ள போய் இந்த ஆப்பை வந்து நிறுவி நம்ம பார்த்தோம்னா நேர போய் உள்ள இருந்து ஒவ்வொரு மாநிலங்கள் அப்புறம் தமிழகம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்தாச்சுன்னா மாவட்டத்துக்கு வந்து உங்க சர்வே நம்பர் போட கூட அதுல நிலங்கள் என்ன அமைப்புல இருக்கு, என்னென்ன சத்துக்கள் கொண்ட மண் இருக்குது, என்னென்ன நிவர்த்தி பண்ணணும் கொண்டு எல்லாமே வந்து புள்ளி உரங்கள் எல்லாமே நிறைந்து உள்ளது. இது தவிர அக்ரிடெக் நம்ம டிஎன்ஏல பயிர் பெருக்கம் சொல்லி தமிழ்ல போட்டாலே போதும். அதுல இருக்கக்கூடிய அத்தனையிலும் சிம்பிளா தான் எளிமையாக விளக்கத்துடன் பட விளக்கத்துடன். இங்க நாங்க ஒரு காலத்துல வந்து டிஎன்ஏல இருந்து ஒரு படம் வாங்கணும் அப்படின்னு கேட்டா 500 ரூபாய் அல்லது 600 ரூபாய் பணம் கட்டணும். இப்ப எங்களுக்கு வந்து நாங்க வந்து பயிர் பாதுகாப்பு தான் முதல்ல பாடம் நடத்தணும். இந்த பயிர் பாதுகாப்புல ஏதேனும் ஒரு பூச்சி வந்து எப்படி வந்து இலைகளை சாப்பிடுது அப்படிங்கிறத வந்து நேரடியா காமிக்கணும் அப்படின்னு கேட்டா சீடிலிங் இருந்து கொடுத்து நான் வந்து குறைந்தபட்சம் 800 ரூபாய் கொடுத்து ஒரு நிமிட கிளிப்பிங் வாங்கி நான் வந்து மாணவர்களுக்கு வந்து நாங்க பயன்படுத்தணும். எப்படி சாப்பிடுதுன்னு பாரு, வெட்டிக்கிளினா வெட்டிக்கிளி எப்படி வந்து இலையினுடைய ஓரத்துல இருந்து தன்னுடைய பற்களால் எப்படி வந்து வாய் அசை வைத்து அந்த இலைகளை சாப்பிடுது அப்படி சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி புள்ளி வண்டு வந்து எப்படிலாம் வந்து அழகா அந்த இலைகளை வந்து ஜல்லடை மாதிரி அரிச்சிருது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ வந்து நாம வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில இருந்தது. இப்போ வந்து அக்ரிடெக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல அக்ரிக்கு தேவையான அத்தனை நீங்க நம்ம வந்து நேர காலம் பார்க்காம அதுல போய் நம்மளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நாம செயல்பட்டாலே போதும். டிஎன்ஏல வந்து நம்ம அக்ரிடெக்ல நம்ம பார்க்கலாம். இது போக மெடிசினல் பிளான்ட் அண்ட் ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இது போக சிறப்பு இந்த ஸ்மார்ட்ல இருக்கக்கூடியது நெல்லுனா நெல்லு தனியா வச்சிருக்கிறாங்க, கரும்பு தனியா வச்சிருக்கிறாங்க, வாழை தனியா வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நுட்பங்கள். அதாவது அந்த நுட்பங்கள் பூரா செதுக்கி வச்சுக்க மாதிரிதான் எல்லா சந்தேகங்களுக்கும் விடை. அதுல வந்து எழுச்சி பெற்ற உழவர்கள்
ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வெற்றி பெற்ற நபர்கள் எல்லாமே வந்து இணைத்து கொடுக்கும் போது நமக்கு என்னென்ன ஒரு சந்தேகங்கள் எழுகிறதோ அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த தளங்கள் எல்லாமே. இது போக நமக்கு இந்த உதவி மையம் இருக்கு 1800-425 1550 அந்த தொலைபேசியிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நைட்டு 8 மணிக்குள்ள நம்ம என்ன சந்தேகங்கள் கேட்டாலும் உடனே வந்து பதிவு செய்து குரல் வழியாகவே அவங்க வந்து நமக்கு வந்து தேவையான உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது அறியாமை நீக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துல இப்ப வந்து வேளாண் கல்வியில வந்து ஏகப்பட்ட வளர்ச்சிகள் அடைந்து கொண்டேதான் இருக்கிறது. பயன்படுத்துவோர் நன்றாக பயன்படுத்தி செழுமையான வளர்ச்சி காண்கிறார்கள். இது எதற்கு நமக்கு அப்படின்னு விலகி நிற்பவர்களும் விலகித்தான் இருக்கிறார்கள். ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி தகவல் நுட்பம் தான் சார் சொன்ன மாதிரி எல்லா தகவல் பெரிய பெரிய இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா இப்ப நேற்று கூட ஒரு செய்தி கூட நம்ம பார்த்தோம். பேராசிரியர் சிங்கின் ஒரு சார் வந்து அயோத்தியில வந்து காஞ்சில் என்று அழைக்கக்கூடிய பகுதியில நரேந்திர தேவ் வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு விஞ்ஞானியாக பணியாற்றக்கூடியது தோட்டக்கலையிலிருந்து அவர் ஒரு நிபுணராக இருந்து ஒரு பூசணிக்காயை வந்து ஒரு 8 அடி உயரத்துக்கு வீட்டிலே வளர்த்து காமித்து எல்லோரும் வாருங்கள் வருகைதாருங்கள் வந்து இதெல்லாம் பார்வையிட்டு நான் சொல்லித்தரேன், இதே மாதிரி நீங்க இந்த பூசணிக்காயை உருவாக்குங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் வந்து மேட்டுப்பாளையத்துல பாத்தீங்கன்னா இலை மூலம் தான் வெறும் இலையை வச்சு வந்து பெரிய பெரிய மரங்களை உருவாக்குறாங்க. அவங்க நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்காரு. அவரும் எம்எஃப்டெக் முடிச்சவர் தான். இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நுட்பங்கள் வளர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் போது அவர்கள் வந்து வளர்ச்சி அடைந்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். வரக்கூடிய இளம் மாணவர்களுக்கோ அல்லது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவற்றை வந்து மக்கள் தான் வேளாண் பெருமக்கள் தான் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி நீங்க சொன்ன மாதிரி பல்கி பெருகுவதற்கு நம்மளுடைய அறிவை மேம்படுத்தி வேளாண்மையில வந்து பெரிய பெரிய சாதனைகள் செய்யலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி திரு சுரேஷ்குமார் சார். நிகழ்ச்சியில் உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை பயிர் பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு ஜி சுரேஷ்குமார் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. ஒரு நல்ல முக்கியமான ஒரு தலைப்பை தாங்கிய நிகழ்ச்சி. பல கருத்துக்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அரசு மானியம் அரசு செயல்பாடுகள் திட்டங்கள் ரீதியாகவும் பல விவாதங்கள் நடந்தன. பல கருத்துக்கள் மிகவும் பயனுள்ள கருத்துக்களாக அமைந்திருந்தன. அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டாக்டர் இளங்கோவன் மற்றும் மூர்த்தி, தினகர் பாபு, திரு காசிநாதன் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்காக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.